அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, மாணவர்களே, மாணவிகளே, சங்கை மிகு உலமாக்களே, ஆலிமாக்களே, அல்லாஹுடைய மிகுந்த கிருபையினால் நூருல் இதாஹுடைய ஃபிக்ஹ் சட்ட கிதாபை தொடராக பல சட்டங்களாக தாங்களும் பார்த்து வருகிறீர்கள். பாடங்களை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். கிதாபு தஹாராவை நிறைவு செய்து கிதாபு சலாத்தினுடைய பலதரப்பட்ட தலைப்புகளில் அல்லாஹ்வின் கிருபையினால் 53வது பாடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை. கடந்த 52வது பாடத்திலே நாம் யாரை பின்தொடர்ந்து தொழுவது கூடும் என்ற தலைப்பின் கீழ் நாம் எந்தெந்த சூரத்திலே எந்தெந்த பலகீனமானவர்களை பலமானவர்கள் பின்பற்றி தொழலாம் என்பதை நிறைவு செய்துவிட்டு 53வது பாடத்திலே நம்முடைய தலைப்பு இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஜமாத்து தொழுகையை விடுவதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய காரணங்கள் என்ன, எந்தெந்த காரணங்களை முன்வைத்து ஜமாத்து தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது, இதை நாம் சுருக்கமாக தலைப்போட்டிருக்கிறோம். ஜமாத்து தொழுகையை விட அனுமதிக்கும் காரணங்கள் என்ன? ஏறக்குறைய ஒரு 18 காரணங்களை முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா அற்புதமாக இந்த தலைப்பின் கீழ் நமக்கு தருகிறார்கள். வாருங்கள் நாம் தொடராக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகள் தங்களுடைய ஆதரவுகளோடு தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தாங்கள் இனிமேலும் சிறப்பாக நடைபெற துவா செய்யுங்கள். ரகீபு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகளும் கொடுங்கள். அக்கௌண்ட் விவரங்களும் QR ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன. தாங்களும் நன்மையான காரியில் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன். மேலானவர்களே, இதோ தலைப்பை தாங்கள் பார்க்கிறீர்கள். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு என்பதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரிவு? அதாவது இமாமத் ஜமாத்தினுடைய தொடர்ச்சி தான். அந்த ஜமாத்தினுடைய இமாமத்தினுடைய பாடங்களில் ஒரு ஜுசு, ஒரு பிரிவு. என்ன பிரிவு இன்றைக்கு பார்க்கிறோம்? மா யுஸ்கிது ஹுதூரல் ஜமாஅத்தி, ஜமாஅத்தில் ஜமாஅத்தான தொழுகையில் ஆஜராகுவதை வெளித்தாட்டக்கூடிய விஷயங்கள் என்ன? வெளித்தாட்டக்கூடிய விஷயங்கள் என்ன? ஜமாத்தான தொழுகையில் ஆஜராகுவதை வெளித்தாட்டக்கூடிய காரணங்கள் என்ன? அதாவது ஆஜராகுவதை ஆஜர ஆகாமல் இருப்பதை அனுமதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இதற்கு விளக்கம். ஆஜராகுவதை வெளித்தாட்டக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில்தான் இந்த பாடத்தில் நாம் தொடராக ஒவ்வொரு காரணங்களாக பார்க்க இருக்கிறோம். யஸ்குது ஹுதூருல் ஜமாஅத்தி, ஜமாஅத்தில் ஹாசிராகுவது விழுந்து விடும். ஜமாத்தில் ஹாசிராகுவது விழுந்து விடும் அப்படின்னா ஹாசிராகுவதை விட்டுவிடலாம். எந்தெந்த காரணங்களால் விட்டுவிடலாம்? பிவாஹிதின் மின் சமானியத அஷர ஷைஅன், 18 காரணங்களிலிருந்து ஏதேனும் ஒன்றை கொண்டு. 18 சிஃபாத்துகள், 18 தன்மைகளிலிருந்து ஏதேனும் ஒரு காரணத்தின் காரணமாக ஜமாத்தில் ஹாசிராகுவது விழுந்துவிடும். இந்த 18 காரணங்களை முன்வைத்து ஜமாத்தை விடுவதற்கு நமக்கு ஷரியத் அனுமதி தருகிறது. ஹனஃபி ஃபிக்ஹ் சட்டப்படி நமக்கு அனுமதி இருக்கிறது என்பதை நாம் இங்கே தொடராக பார்க்கிறோம். அல் அவ்வல், முதலாவது மத்தருன், மழை பொழிவது. மழை, இதுல கேள்வி வரும், எந்த மழைங்க? அடமழையா, இல்ல சாதாரண மழையா, இல்ல புயல் மழையா, காற்று மழையா அப்படின்னா பொதுவாக ஹனஃபி சட்டப்படி ரயுல் முபுத்தலா, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுடைய அபிப்பிராயத்தின் பக்கம் விடப்படுகிறது. அவனுடைய சிந்தனையின்படி எந்த மழை அவனை வீட்டை விட்டு வெளியே வருவதை விட்டு, பள்ளிவாசலில் சேருவதை விட்டு, பள்ளிவாசலுக்கு புறப்படுவதை விட்டு தடை செய்கிறதோ, அத்தகைய அடமலையோ அல்லது காற்று மலையோ அல்லது விடாமலையோ அல்லது சிறு சிறு துளியாக பெய்யக்கூடிய மழை, எந்த மழை இவனை தொழுகை விட்டு தடை செய்கிறதோ, இவனுடைய உணர்வுக்கு வருகிறது இந்த மழையினால் நாம வெளியே போக முடியாது, பள்ளிவாசலுக்கு போக முடியாது என்ற சிந்தனை இவனுக்கு வருமோ, அத்தகைய மழை ஜமாத்திலே சேருவதை விட்டு இவனை தடை செய்கிறது, அனுமதி தருகிறது. இந்த மழையை காரணம் காட்டி ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ரயுல் முபுத்தலா பிஹி, பாதிக்கப்பட்டவனுடைய
அவனுடைய சிந்தனையின் பக்கம் இங்கே விடுபடுகிறது. அவன் முடிவு செய்து கொள்வான். அஸ்ஸானி இரண்டாவது, வபர்துன், வபர்துன் 18 இரண்டாவது காரணங்கள் குளிர், கடும் குளிர் உடைய, சாதாரண குளிர் இல்லைங்க, கடும் குளிர். பொதுவாக தமிழக பகுதிகளில் கடும் குளிர் என்பது இருக்காது. இந்தியாவில் நாம் பார்க்கும் பொழுது டெல்லி, யூபி போன்ற பகுதிகளிலே கடும் குளிரை நாம் உணரலாம். அத்தகைய கடும் குளிர் நம்மை ஜமாத்தை விட்டு பின்தங்குவதற்கு அனுமதி அளிக்கிறது. இந்த குளிரை காரணம் காட்டி ஜமாத்தை விடலாம். ஆனால் இதற்கு ஆப்போசிட்டாக, எதிர்மறையாக, கடும் வெயிலை காரணம் காட்டி தொழுகை விடுவதற்கு, ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் கடும் வெயிலை முன்னிட்டு தொழுகையை முன்பின் செய்து கொள்ளலாம். அப்படி இருக்க வெயிலை காரணம் காட்டி ஜமாத்தை விடக்கூடாது. ஆனால் குளிரை காரணம் காட்டி ஜமாத்தை விடலாம். ஏனென்றால் குளிர், கடும் குளிர் என்பது ஒரு ஆபத்தான விஷயமாக, மனிதனுடைய இரத்தங்களை உறைய வைக்கக்கூடிய, பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் குளிர் என்பதும் ஜமாத்தை விடுவதற்கான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அஸ்ஸாலிசு மூன்றாவது, வஹௌஃபுன் மேலும் அச்சம், பயம். பயம் இருப்பது, என்ன பயம் இருப்பது? பயம் பல வகை. ஏதேனும் ஒரு எதிரியினுடைய பயம், அல்லது ஒரு விலங்கினத்தின் பயம், அநீதம் இழைக்கக்கூடிய மனிதன் அல்லது அதிகாரி அல்லது அரசியல்வாதியினுடைய பயம், திருடர்களுடைய பயம், இது போன்று ஏராளமாக. நம்முடைய காலங்களில் நாம் அனுபவித்த கொரோனா என்பதும் ஒரு பயம்தான். கொரோனா வைரஸினுடைய தொற்று பயம், அதே போல லாக்டவுனுடைய சூழ்நிலை, இதெல்லாம் ஹவுஃப்ல சேரும். காவல்துறையினுடைய பயமும் இதுல வரும். காவல்துறையின் மூலமாக மஸ்ஜிதிற்கு போகக்கூடியவர்களை கைது செய்யக்கூடிய, தண்டிக்கக்கூடிய விஷயம் அரசாங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்படும் பொழுது இந்த பயத்தை காரணம் காட்டி ஜமாத்தை விடலாம். இதற்காக வேண்டி ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஹவுஃப் என்றால் பயம். அர்ராபிஉ நாலாவது, வதுல்மத்துன் கடும் குளிர். சாதாரண குளிர் இல்ல, கடும் குளிர். சும்மா கொஞ்சம் இருட்டா இருக்குங்க அதுக்காண்டி ஜமாத்து வரும், அப்படி அல்ல. கடும் குளிர், வழியில் எந்த விதமான மின்சார வசதி இல்லை, கடும் குளிர், கடும் இருள். கடும் இருள், இருளை காரணம் காட்டி, மின்சார வசதி இல்லாத இருள், துல்மத்துன் ஷதீதா, கடும் இருளை காரணம் காட்டி நாம ஜமாத்தை விடலாம். இருள் என்பதும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. மின்சார வசதி இருக்கும் இடத்துல துல்மத் என்பது காரணமாக அமையாது என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அல் ஹாமிசு ஐந்தாவது, வஹபுசுன் தடை இருப்பது. அதாவது அரசாங்கத்தின் மூலமாக இடையில் தடை ஏற்பட்டிருக்கிறது, ரோடு உடைக்கப்பட்டிருக்கு, பாதாள சாக்கடை நோண்டப்பட்டிருக்கு, அல்லது காவல்துறையின் சார்பாக டேக் டைவர்ஷன் நடக்குது, தடை, இந்த வழியாக பள்ளிவாசலுக்கு யாரும் போகக்கூடாது என்று அப்படி ஒரு தடை இருந்தால் அந்த தடையை காரணம் காட்டி வீட்டில் தொழுது கொள்ளலாம், ஜமாத்தை விடலாம். அஸ்ஸாதிசு ஆறாவது, வஅமன் வஅம்யுன் இரண்டு விதமாக இதை படிக்கலாம். வஅமன் வஅம்யுன், கண் பார்வை இல்லாத ஒரு சூழ்நிலை, கண் பார்வை இல்லாதவர்கள் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய பார்வை அற்ற தன்மை இவர்களுக்கு வழியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, இவர்களுக்கு உதுர் இருக்கிறது, தங்கடம் இருக்கிறது. உதுரு தர்கில் ஜமாஅத்தி, ஜமாத்தை விடுவதற்கான தங்கடம் இவர்களுக்கு இருக்கிறதுனால ஜமாத்தை மட்டும்தான் இவர்கள் விடலாம். தொழுகை விடுவதற்கு இவர்களில் யாருக்கும் அனுமதி இல்லை. கட்டாயமாக வீட்டில் இவர்கள் தனியாக தொழுகை ஆக வேண்டும், அல்லது வீட்டிலே இவர்கள் ஜமாத்தினுடைய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். அஸ்ஸாபிஉ ஏழாவது, வஃபல்ஜுன், ஃபலஜுன் படிக்கிறாங்க, ஃபல்ஜுன்னு படிக்கிறாங்க, ரெண்டுமே சொல்லலாம். ஃபலஜ் அப்படிங்கிறது ஒரு சிஃபத், ஒரு தன்மை, வாதம் ஏற்படுதல். ஒரு கால் ஒரு கை, ஒன் சைடு வாதம், ஒரு பகுதி கைகால் விளங்காமல் போகுதல். நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற விளங்காமல் போகக்கூடிய ஒரு நோய், வாதம் ஏற்படுதல், இவர்களுக்கு நடக்கக்கூடிய சக்தி அறவே இல்லை என்பதால், பிறர் துணை இல்லாமல் இவர்கள் புறப்பட முடியாது என்பதால் இவர்களுக்கு தொழுகையை, அதாவது ஜமாத்தான தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அஸ்ஸாமினு எட்டாவது, வகத்உன் அப்படிங்கிறான். கத்தா என்றால் கத்தஉ யதின் வ ரிஜ்லின், கைகால் துண்டிக்கப்பட்டிருப்பது,
வெட்டப்பட்டு இருப்பது. இவர்களும் பிறருடைய உதவி இல்லாமல் புறப்பட முடியாது. தொழுகை ஜமாத்தான தொழுகை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். ஒன்பதாவது ஒன்பதாவது வசகாமுன், நோய் இருப்பது. சகாம் என்பது ஒரு மஸ்தர். சகிம யஸ்கமு, சமிஅ யஸ்மஉ உடைய பாபில் வரக்கூடிய ஒரு மஸ்தராக இது இருக்கிறது. சகாம் அப்படின்னா நோய் ஏற்படுதல். நோய்னா சாதாரண நோய் இல்லை, சளி பிடிச்சிருக்கு, தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது, இந்த மாதிரி நோய் அல்ல. எந்த நோய் ஜமாத்தை விடுவதின் அளவுக்கு கடுமையான நோயோ, வீட்டை விட்டு புறப்பட முடியாத, வாகனத்தை ஓட்ட முடியாத, மஸ்ஜிது வரை நடந்து போக முடியாத அளவுக்கு, நடப்பதை கூட தடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சகாம், இந்த நோய் ஜமாத்தை விடுவதற்கான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கிறீர்கள் 18 காரணங்களில் 10வது காரணம் இக்ஆது என்ற நோய், அதாவது நடப்பதையும் விட்டு முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஒரு முடங்கி போகக்கூடிய நோய். அமர்ந்தே கிடப்பார், நொண்டி நொண்டி அமர்ந்து கிடக்கக்கூடிய நோய், நடப்பதற்கான சக்தியே இல்லை. இகாதுனா அமர வைத்தல், காத அமர்ந்தார். இகாத் என்றால் முற்றிலுமாக அமர வைக்கக்கூடிய நோய். இவருக்கு முற்றிலும் கைகால் வாதம் அடித்து நடக்கவே முடியாத ஒரு நோய் என்றால், ஒரு சைடு வாதம் அடித்தாலே தொழுகை ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்றால், முற்றிலும் நடக்கக்கூடிய சக்தி இல்லாதவருக்கு தாராளமாக விடுவதற்கு, ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கு. இவர் கட்டாயம் வீட்டிலே தொழுது கொள்ளலாம் என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல் ஹாதி அஷர், 11வது ஒரு தன்மை, ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி தரக்கூடிய 11வது தன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஹாவுடைய சுக்கூனை கொண்டு ஹாவுடைய ஃபத்ஹாவை கொண்டு படிக்கலாம். வஹலுன், சேர் சகதி மண்டி கிடத்தல், சேர் சகதி கிடக்குதல், போகும் வழியில் கடும் சேர் சகதி, நடப்பதை வழுக்கி விட்டு விடக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பாதை, பாதாள சாக்கடைக்காக, அல்லது சேர் சகதி, கடும் மோசமான ஒரு தரை, மோசமான ஒரு பாதை, இந்த சேர் சகதியும் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி தருகிறது. ஆனால் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வாவின் பிரகாரம் இயன்றவரை இதை காரணம் காட்டி ஜமாத்தை விடக்கூடாது, ஜமாத்தோடு தொழுவது சிறந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஃபத்வா விடுவதற்கு, ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கு. 12வது அஸ்ஸானி அஷர, 12வது தன்மை ஜமாத்தை விடுவதற்கு வஸ்ஸமானத்துன், சப்பானித்தன்மை, நிரந்தரமான நடக்க இயலாத சப்பானியாக இருப்பது, இந்த தன்மையும் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி தருகிறது. இவர்களுக்கு நடக்கக்கூடிய சக்தி அறவே இல்லை என்பதால் ஷரியத்தில் இவர்களுக்கு ஜமாத்தை விடுவதற்கான அனுமதி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், 12 விஷயங்களை பார்த்து விட்டோம். அடுத்து 13வது சிஃபத்திற்கு வந்திருக்கிறோம். வயோதகம், முதிர்ச்சி. வயோதகம் என்றால் சாதாரண வயோதகம் அல்ல, 60 70 அல்ல, கடும் வயது முதிர்ந்த தன்மை. இதனால் ஒரு மனிதன் நடமாட முடியாத அளவுக்கு வயோதிகம். சிலர்கள் வயோதிகத்தை காரணம் காட்டி ஜமாத்தை விட்டுருவாங்க, பள்ளிவாசலுக்கு வர மாட்டாங்க. ஆனா கடைக்கு போவாங்க, கம்பெனிக்கு போவாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க, வீட்டு தேவைகளுக்காக எங்க வேணாலும் பயணிப்பாங்க. ஆனா பள்ளிவாசலுக்கு மட்டும் வர மாட்டாங்களே, அந்த ஷைஹூகத்து இது கிடையாது. இது முற்றிலுமாக எங்கேயும் போக முடியாத அளவுக்கு ஒரு ஒரு கிரட்டுத்தன்மை, வயது முதிர்ந்த தன்மை, இதையும் காரணம் காட்டி ஜமாத்தை விடலாம் என்பதை கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அர்-ராபிஉ அஷர், 14வது தன்மைக்கு நாம் வந்திருக்கிறோம். வத்தக்கராரு ஃபிக்ஹின் பிஜமாஅத்தின் தஃபூதுஹு, தக்கராரு ஃபிக்ஹின் பிஜமாஅத்தின் தஃபூதுஹு. என்ன சொல்றாங்க? ஃபிக்ஹ் சட்டத்தினுடைய சம்பாஷணையில் அமர்தல், ஃபிக்ஹ் சட்டத்தினுடைய பாடத்தினுடைய சம்பாஷணைகள், பாடத்தினுடைய திருப்பி திருப்பி படிக்கக்கூடிய ஹல்காவை, கல்வியினுடைய மஜ்லிஸ், ஃபிக்ஹ் சட்டத்தை பரிமாறப்படக்கூடிய மஜ்லிஸ். யாரோடு? பி ஜமாஅத்தின், ஒரு ஜமாத்தோடு இவர்
பரிமாறிக்கொள்கிறார். தஃபூதுஹு, அந்த ஜமாத்து அவரை விடுபட்டு விடும். தஃபூத்து உடைய ஹிய ஜமாத்தின் பக்கம் பார்த்து விழுது, ஹூ அந்த மனிதரை பார்த்தும் விழுது. அவருக்கு அந்த ஜமாத் விடுபட்டு விடுமே. அத்தகைய ஜமாத்தை கொண்டு ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட சர்ச்சையில், பேச்சுவார்த்தையில், பாடத்தில் இவர் இருக்கிறார். இதை காரணம் காட்டியும் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. என்ன சொல்றாங்க? ஒரு ஃபிக்ஹுடைய சபை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெரிய ஜமாத், அவர்களோடு ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட பல கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது, மார்க்க விஷயத்தை பரிமாறப்படுகிறது. இதை விட்டு விட்டு இவர் ஜமாத்துல கலந்துகிட்டார் அப்படின்னா, இந்த ஜமாத், அதாவது தொழுகையில போய் ஜமாத்தான தொழுகையில கலந்துகிட்டார்னா, இந்த ஃபிக்ஹுடைய ஜமாத் இவருக்கு மிஸ் ஆயிரும், அடுத்த ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட பாடத்தில் ஈடுபட முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருப்பவருக்கு இந்த ஃபிக்ஹுடைய இந்த சபையை காரணம் காட்டி தொழுகையினுடைய ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அல் ஹாமிசு அஷர, 15வது சிஃபத், வஹுதூரு தஆமின் ததூகுஹு நஃப்சுஹு, ஏதேனும் உணவு முன்னாடி ஆஜராகி விடுதல். உணவு முன்னாடி வந்துருச்சு. எப்படிப்பட்ட உணவு தெரியுமா? ததூகுஹு நஃப்சுஹு, அந்த தொழுகையாளியினுடைய மனம் அதன் பக்கம் நாடுகிறது. ததூக்கு, தாக்கைய தூக்கு, ஆசைப்படுதல், நாடுதல், விரும்புதல். அந்த உணவை, ஹூனா அந்த உணவை அவருடைய மனம் விரும்புகிறது, ஆசைப்படுகிறது. எப்படியாச்சும் இந்த சாப்பாடு சாப்பிடணுங்கிற அளவுக்கு கடும் பசியில் இருக்கிறார், அந்த உணவின் மீது மோகம் கொண்டிருக்கிறார். இவர் என்ன செய்யலானா, இந்த உணவை காரணம் காட்டி ஜமாத்தை விடலாம். ஏன்? இவர் ஜமாத்தில் கலந்து கொண்டாலும் இவருடைய சிந்தனை, இவருடைய கவனம் முழுக்க முழுக்க உணவின் பக்கம் இருக்கும் என்பதால் இந்த தொழுகை பொதுவாக ஷரியத்தில் பரிபூர்ணமான தொழுகை கிடையாது. எந்த தொழுகை? லா ஸலாத்த இல்லா பிஹுதூரில் கல்ப் என்பதாக ஹதீஸ்ல வருது. நம்முடைய சிந்தனை ஆஜராகாத தொழுகையே கிடையாது. இந்த உணவின் மீது மோகம் கொண்ட ஒரு மனிதர் தக்பீர் கட்டி தொழுகிறார் அப்படின்னா, உடல், கண், பார்வை, உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும், சிந்தனை முழுக்க உணவின் பக்கம் இருக்கும், வேறொரு சிந்தனையாக இருக்கும். இத்தகையவர் தொழுகையின் பக்கம் மன உரிமையோடு, ஒரு சிந்தனையோடு இருக்க முடியாது என்பதால் ஷரியத் அனுமதி தருகிறது. இந்த உணவுக்காக ஜமாத்தை விடலாம், பிறகு தொழுது கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நல்லா கவனிக்கிறோம். தொழுகை விடுவதற்கான காரணம் இல்லை, மாறாக ஜமாத்தை விடுவதற்கான காரணம். அஸ்ஸாதிசு அஷர், 16வது சிஃபத், தொழுகை விடுவதற்கான 16வது தன்மைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம் வந்துவிட்டோம். வ இராதத்து சஃபரின், பயணத்தின் நாட்டம் இருப்பது. பயணத்தின் நாட்டம் இருப்பது, பயணத்திற்கான ட்ரெயின் அல்லது பஸ் அல்லது கார் அல்லது ஃபிளைட் தயாராக இருக்க, இவர் ஜமாத்துக்காண்டி உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா, ஃபிளைட்டு ட்ரெயின் புறப்பட்டுரும் அப்படின்னா, உடனே தனியாக தொழுது விட்டு, ஜமாத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக தொழுது விட்டு அவ்வல் வக்திலே, நேரத்தின் ஆரம்பத்திலே தொழுது விட்டு இவர் புறப்படலாம். இந்த சஃபருடைய நாட்டம் என்பதை, பயணத்தின் நாட்டம் என்பதை காரணம் காட்டி ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், 16 தன்மைகளை நிறைவு செய்து விட்டோம். இன்னும் 2 தன்மைகளை உள்ளன. 17வது தன்மைக்கு வருகிறோம். அஸ்ஸாபிஉ அஷர, 17வது தன்மை, ஜமாத்தை விடுவதை அனுமதிக்கக்கூடிய 17வது தன்மை. வகியாமுஹு பிமரீதின், வகியாமுஹு பிமரீதின், ஏதேனும் நோயாளிக்காக வேண்டி அவர் நிற்குதல், அதாவது பணிவிடைக்காக வேண்டி இருக்குதல். யாருக்காக? ஏதேனும் ஒரு நோயாளியை கொண்டு. நோயாளியுடைய பணிவிடையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாதிம், ஒரு நர்ஸ் அல்லது ஒரு டாக்டர், ஒரு லேபிள் இருக்கக்கூடியவர், அவர் அந்த லேபிள் இருக்கக்கூடிய நோயாளியை பராமரித்து வருகிறார். இவரை விட்டு பிரிந்து போகும்போது அந்த நோயாளியின் உயிருக்கு ஆபத்து என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால், நல்லா கவனிக்கிறோம், சாதாரணமான நோயாளி, அவருடைய தேவையை அவர் பூர்த்தி செய்து கொள்வார், அல்லது அவருக்கு வேறொரு ஹாதிம்கள் இருக்கிறார்கள், பணிவிடைக்கு ஆள் இருக்கிறார்கள் என்றால் இதை காரணம் காட்டி ஜமாத்தை விடக்கூடாது. ஆனால் யாருமே இல்லை, கடுமையான நோயாளி, ஹாதிம் இருக்க வேண்டும், பராமரிப்பு அருகாமையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அத்தகைய ஒரு நோயாளியை கொண்டு நிற்பது, இதுவும் ஜமாத்தை விடுவதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இத்தகையவர் ஜமாத்தை விடலாம். இந்த ஹாதிம், இந்த பணிவிடை செய்யக்கூடிய என்ன செய்யலாம்? ஜமாத்தை விடலாம்.
அடுத்து 18வது தன்மைக்கு நாம் வந்து விட்டோம். 18வது சூரத் என்ன சொல்லுகிறது? கடைசி தன்மைக்கு நாம் வந்திருக்கிறோம். வஷித்தத்து ரீஹின் லைலன் லா நஹாரன். ஷித்தத்து ரீஹின் லைலன் லா நஹாரன். கவனிக்க பார்க்கிறோம். கடும் சூறாவளி காற்று. ஷித்தத்து ரீஹ்னா என்ன அர்த்தம்? கடுமையான சூறாவளி காற்று, ஆனால் இரவிலே தான் இருக்கிறது. லா நகாரன், பகல்ல இல்லை. அதாவது பகலில் இருக்கக்கூடிய கடும் காற்று ஜமாத்தை விடுவதற்கான காரணமாக இருக்காது. ஆனால் இரவில் வீசக்கூடிய கடும் காற்று ஜமாத்தை விடுவதற்கு ஒரு காரணமாக பார்க்கலாம். ஒண்ணு, இரவு என்ற ஒரு பயம், ஒரு ஆபத்து. இரண்டாவது, கடும் சூறாவளி காற்று என்பது இரண்டாவது ஆபத்து. இந்த இரண்டும் ஒரு சேர இருக்கிறதுனால இதை காரணம் காட்டி ஜமாத்தை விடலாம். பகல் நேரத்தினுடைய கடும் காற்றை ஜமாத்தை விடுவதற்கு காரணமாக பார்க்கப்படாது. ஏன்? வெளிச்சம் இருக்கிறது, இவர் கட்டாயமாக ஜமாத்தில் சேர்ந்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 18 காரணங்களை ஜமாத்தை விடுவதற்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே கவனிக்க நாம் பார்க்கிறோம், இது போன்ற காரணங்களிலும் ஒரு மனிதர், ஒரு தொழுகையாளி தான் முயற்சி செய்து ஜமாத்தில் போய் சேருவதை ஒரு இபாதத்தாக பார்க்க வேண்டும். அதற்கான அந்த தக்குவாவிற்கான அந்த பேணுதலுக்கான நன்மை அவருக்கு கட்டாயம் உண்டு. ஏனென்றால் அவர் இந்த நிலையிலும் அவர் தொழுகைக்கு ஜமாத்திற்கு முன்னுரிமை தருகிறார். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், சங்கமிகு உலமாக்களை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். இந்த 18 காரணங்களில் ஏதேனும் காரணங்கள் இருப்பினும் கூட அவர்கள் ஜமாத்தை விடவில்லை. இஸ்திகாமத்தோடு மஸ்ஜிதினுடைய ஜமாத்துகளில் கலந்து கொண்ட வரலாறுகளை ஏராளமாக நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஃபத்வா தான். இதை காரணம் காட்டி விடலாம், விட வேண்டும் என்பது கிடையாது. விடலாம், ஜமாத்தை விடலாம், அனுமதி இருக்கிறது என்பதை இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசி ஒரு குறிப்பை இங்கே முஸன்னிஃப் அவர்கள் தருவார்கள். வஇதன் கதஅ அனில் ஜமாஅதி லிஉதுரின் மின் அஅதாரிஹா. வஇதன் கதஅ, அந்த தொழுகையாளி பின்தங்கி விட்டார். எதை விட்டு? அனில் ஜமாஅதி, ஜமாத்தை விட்டு பின்தங்கி விட்டார். எதற்காக? லிஉதுரின் மின் அஅதாரிஹா, அந்த ஜமாத்தினுடைய உதுறுகளில் இருந்து, தங்கடங்களில் இருந்து ஏதேனும் ஒரு தங்கடத்தின் காரணமாக ஜமாத்தை விட்டு அவர் பின்தங்கி விட்டார். பின்தங்கிட்டார், வர முடியல. எதனால வரல? இந்த 18 காரணங்களில் ஒரு காரணம் இருந்ததால் அவர் ஜமாத்திற்கு வரல அப்படின்னா. ஆனா வகானத் நிய்யத்துஹு ஹுதூருஹா, ஆனால் அவருடைய நிய்யத்தோ அந்த ஜமாத்தில் ஆஜராக வேண்டும் என்று இருந்த நிலையில், வாவ் ஹாலியா, அவருடைய நிய்யத்தோ அந்த ஜமாத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிய்யத் அவருக்கு இருக்கும் நிலையில், லௌலல் உதுரு, தங்கடம் இல்லை என்றால், லௌலல் உதுருங்கிறது ஷர்த்தி முஅக்கர், தங்கடம் இல்லை என்றால் அந்த ஜமாத்தில் ஆஜராகுவது அவருடைய நிய்யத்தாக இருக்கும் நிலையில் ஜமாத்தை விட்டு அவர் பின்தங்கி விட்டால், அப்போ அவர் பலகீனமானவராக, ஒரு நன்மையான காரியத்தை விட்டவராக, குற்றவாளியாக பார்க்கப்படுவாரா அப்படின்னா பதில் சொல்றாங்க, யஹ்சுலு லஹு ஸவாபுஹா, அதனுடைய நன்மை அவருக்கு கிடைத்தே தீரும், கிடைத்து விடும். ஹாவுடைய மர்ஜா ஜமாத், அந்த ஜமாத்தினுடைய நன்மை அந்த மனிதருக்கு கிடைத்து விடும். ஏன்? இவருடைய நிய்யத் ஜமாத்தில் ஆஜராகுவதுதான். ஆனால் இயற்கை காரணங்கள், உதிர்கள் அவரை ஜமாத்திலே கலந்து கொள்வதை விட்டு தடை செய்திருக்கிறது. நிய்யத்து சரியாக தான் இருக்கிறது, ஆனால் இந்த 18 உதிர்களில் ஒரு உதிர் இருந்ததால் தான் அவர் ஜமாத்தை விட்டிருக்கிறார். எனவே அந்த ஜமாத்தினுடைய சவாபு, நன்மை அவருக்கு கிடைத்து விடும் என்ற கடைசி குறிப்போடு முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா இந்த 18 காரணங்களை, தொழுகையை விடுவதை அனுமதிக்கக்கூடிய காரணங்களை நிறைவு செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஃபத்வாவின் அடிப்படையில் இதிலிருந்து ஏதேனும் ஒரு காரணத்தினால ஜமாத்தை விடலாமே தவிர தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. 2வது பாயிண்ட், மஸ்ஜிதினுடைய ஜமாத்தை விட்டு விட்டாலும் ஆண்கள் முடிந்தவரை முயற்சி செய்து வீட்டில் ஒரு ஜமாத்தை, வீட்டு உறுப்பினர்களோடு ஒரு ஜமாத்திற்கான ஏற்பாடுகள் செய்து வீட்டில் ஒரு ஜமாத்தினுடைய தன்மை ஏற்படுத்தினால் கட்டாயம் அந்த பெரிய ஜமாத்தினுடைய நன்மை கிடைக்காவிட்டாலும், மஸ்ஜிதினுடைய ஜமாத்தினுடைய நன்மை கிடைக்காவிட்டாலும் வீட்டினுடைய அந்த ஜமாத்திற்கான நன்மை
அந்த சவாப் அவருக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சில பகுதிகளிலே ஜமாத்தாக தொழுத வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இதை விளங்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.